ஹே காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து ஈஸ்டருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் விஷஸ் அண்ட் வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பிரியாணிலாம் இல்லைங்க. பிகாஸ் நேற்று தான் நாங்கள் ப்ரான்ஸ் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். அதோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோவில் காட்டுறேன். பிகாஸ் கொஞ்சம் நேற்று பிஸியாக இருந்ததுனால என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கு நம்ம ஒரு லைட் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம ஒரு குழிக்கரண்டி குக்கிங் ஆயில், ஹாஃப் குழிக்கரண்டி இது கிரவுனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு, ஜீரா ஆர் சோம்பு போட்டு நம்ம நல்லா அது பட்டப்பட்டான்னு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 ஆனியனை சாப் பண்ணி ஆட் பண்ணி அது வந்து ஒரு பிங்கிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வரமிளகா, அது வந்து உங்களுக்கு ஃப்ளேவரும் குடுக்கும் அண்ட் ஃபுட்டோட கலர் நல்லாயிருக்கும். அண்ட் காரமும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்க அத வந்து ஒரு 5 வரமிளகாவ வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம், அது வதங்கி அந்த ஸ்மெல் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம், நம்ம ஒரு 4 அ நல்ல ஒரு ஃபுல் சைஸ் 4 டொமேட்டோவ கட் பண்ணி சின்ன சின்னதா ஆட் பண்ணி அத நல்லா குக் பண்ண விடலாம் இப்ப. லைட்டா நம்ம டொமேட்டோ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் 3 டூ 4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் நீங்க க்ரஷ் பண்ணி கூட போடலாம். இல்ல அப்படியே பவுடரா கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அண்ட் நம்மளோட சிக்கன் நல்லா டெண்டர் சிக்கன ஆட் பண்ணி நான் வந்து இப்போ 1/2 கேஜி சிக்கன் தான் செய்ய போறேன். பிகாஸ் எங்க வீட்ல 3 பேர் தான். ஹஸ்பண்ட், நான், அதுக்கப்புறம் அண்ணா. ஸோ எங்களுக்கு 1/2 கேஜி சிக்கன் போதும். ம். மீதி 1/2 கேஜி நாங்க கபாப் செஞ்சுப்போம். எங்க வீட்ல கிரேவிக்குன்னா கபாப் எல்லாரும் ஹாப்பியா சாப்பிடுவாங்க. இதோட ஒரு 1 1/2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டைம்லவே நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா, அது சால்ட் வந்து நல்லா அ இது சிக்கனோட போய் நல்லா சேரும். நான் சால்ட் ஆட் பண்ற வீடியோவ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் மோர் டேஸ்ட் என்ஹான்ஸ்மென்ட் நீங்க இந்த இன்ஸ்டன்ட் மசாலாலாம் கிடைக்கும். லைக் சக்தி சிக்கன் மசாலாவ நான் யூஸ் பண்றேன். அது கொஞ்சம் திக்னஸ் அண்ட் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். அண்ட் கடைசியா வந்து நம்ப இத கசகசா அண்ட் தேங்கா அரிச்சத அதோட ஆட் பண்ணிக்கிட்டா, அது உங்களுக்கு இன்னும் மோர் கிரேவி கன்சிஸ்டன்சி குடுக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த மாரி நல்லா பகபகான்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ப கொத்தமல்லி தழைய ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சிக்கன் கபாப் செஞ்சு கிரிஸ்பியா நாங்க வந்து எங்க லன்ச்ச என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கு So guys, for more videos, please do like and subscribe the channel and keep supporting me. Thank you.